ஆனால் காந்தாரி கிருஷ்ணனை வசைமாறிப் பொழிகிறாள். கிருஷ்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த பாரத போர் வராமலேயே தடுத்திருக்கலாமே. ஆனால் அப்படி செய்யவில்லையே. என் பிள்ளைகள் அனைவரையும் இழந்து நான் தவிக்கிறேனே. நீயும் உன் யாதவகுலம் அனைவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு கடலுக்கு அடியிலே சென்று அழிந்து விடுவீர்கள். உன்னுடைய உண்மையான பக்தை நான் என்றால், ஒரு கற்புக்கரசி நான் என்றால் இது நிச்சயம் நடக்கும் என்று சாபமிடுகிறாள். கிருஷ்ணன் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டுகள் கடந்தது. யாதவர்கள் அகங்காரத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அனைவரும் ஆண்டனர். இறுதியில் கண்ணனின் பாதத்தை மான் என்று விஷம் தடவி அம்பால் ஜரா என்ற வேடுவன் கிருஷ்ணனை வதைத்து விடுகிறான். ஜரா என்ற வேடவன் வேறு யாருமில்லை, இராமாயணத்தில் வருகின்ற வாலிதான். அவன் மறைந்திருந்து வாலியை கொன்றான். வாலி ஜராவாக பிறந்து மறைந்திருந்து கிருஷ்ணனை வதைக்கிறான். கடவுளே ஆனாலும் கர்மவினைக்கு உட்பட்டவரே நம் தர்மம்